தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆகவே இந்த கல்வாரி தியான நாட்களில் தேவனுடைய அன்பை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேதத்திலிருந்து, வேத பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 22:6. சங்கீதம் 22:6. நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். சங்கீதக்காரனாய தாவீது கல்வாரி சிலுவையை குறித்த ஒரு காரியங்களை இந்த சங்கீதம் 22 எழுதி வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 22 அப்படியே கல்வாரியை குறிக்கிறது. 24 ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறதா இருக்கிறது. அப்படியானால் 23 இந்த பூமியில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற நற்காரியங்களை, நல்ல நாட்களை இது குறிக்கிறதா இருக்கிறது. அந்த வாழ்கிற அந்த நாட்களில் எப்பேற்பட்ட நன்மைகள்லாம் கிடைக்க வேண்டும், அல்லது இந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கிடைக்கும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மனுஷன் வாழ முடியும் என்பதை 23 சொல்லுகிறது. இது அநேக வீடுகளில் துக்க வீட்டில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது துக்க வீட்டில் வாசிக்கிற சங்கீதம் இல்லை. உயிரோடு இருக்கிற மனுஷன், இந்த பூமியில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் எப்படிப்பட்ட நல்வாழ்வை இந்த பூமியில் வாழ முடியும், அவனுக்கு யார் மேய்ப்பராக இருக்கிறார், எப்படிப்பட்ட நல்வாழ்வை கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார் என்பதை இந்த மனுஷன் கண்டுகொண்டு அதை விசுவாசிக்கும்படியாக சங்கீதம் 23 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே 22 கல்வாரி குறித்து மிக ஆழமாக, அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, நானும் ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். புழுவை போல கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்கினார். அவரை பார்க்கும் பொழுது அந்த கேடு அடைந்தவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். மனுஷன் தானான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவில் அவ்வளோ விகாரமாக, ரொம்ப கொடூரமாக இந்த மனிதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சாபத்தையும் சுமந்தவராய் அங்கே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த புழு என்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனோக்கி தோலான்னு சொல்லி ஒரு புழு இருக்குதான், இருந்துச்சாம் பாருங்க அவங்க தேசத்தில். அந்த புழு பாருங்கள் ரெட் கலரில் இருக்குமா. அது ஒரு சமயத்தில் குட்டி போடணும்னா ஒரு 7-8 புழுக்களை போடுமா பாருங்கள். போட்டு அது இப்படி ஒரு வளையம் போல் அதை வளைத்து கொள்ளுமா. குட்டிகளெல்லாம், அந்த புழுக்குட்டிகளெல்லாம் அந்த வளையத்துக்குள்ளே, அந்த தாயினுடைய அந்த புழுக்குட்டியினுடைய புழுக்குள்ளே வளைஞ்சு உள்ளே இருக்குமா பாருங்கள். அந்த குட்டி புழுக்களுக்கு வெளியே போக தெரியாது, ஆகாரம் தேட தெரியாது. பிறந்த அந்த புழு பார்த்திங்கன்னா வெள்ளைன்னு இருக்குமா, ரொம்ப வெள்ளையாக இருக்குமா பாருங்கள். இப்போது அந்த தாய் புழு அப்படியே வளைந்து ஒரு வட்டம் போல் வளைந்து கொண்டு உள்ளே இருக்குமா பாருங்கள். இந்த குஞ்சு புழுக்கள்லாம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் தாயினுடைய மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட ஆரம்பிக்குமா பாருங்கள். இப்போது அந்த தாயினுடைய மாம்சத்தை சாப்பிடுது, தாயினுடைய இரத்தத்தை அது குடிக்க ஆரம்பிக்கிறது. வெள்ளையாக இருக்கிற புழுக்கள் கொஞ்ச நாளில் அப்படியே தாயினுடைய இரத்தத்தையும் தாயினுடைய சரீரத்தையும் உண்டு கொண்டு அது அவ்விதமாக உயிர் வாழ்கிறது. கொஞ்ச நாளில் அந்த வளைந்து கொண்டு அந்த புழு தன்னைத்தானே வளைந்து கொண்டு தன் பிள்ளைகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்து அவ்விதமாக அந்த தாய் புழு மரித்து போயிருமா பாருங்க. அதை மைண்டில் வச்சு தான் அந்த வார்த்தை எழுதப்பட்டது என்று சொல்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கல்வாரி சிலுவையிலே செய்தார். பாருங்கள், புழுவை போல் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் விழுந்து போயிருக்கிற நம்மை தூக்கி எடுக்கும்படி நம்முடைய தாய் புழுவாகிய கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வளைந்தவராய், பாருங்க எப்படி சொல்கிறது, அவருடைய அன்பை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நமக்குள்ளே ஊற்றுவாராக.
எப்படி அந்த தாய்ப்புழு தான் சரீரத்தை பிச்சு கொடுத்து தான் இரத்தத்தை அது மேலே சிந்த விட்டு தன்னை போல மாற்றுகிறதோ, அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விழுந்து போன இந்த மனிதனை தூக்கி எடுக்கும்படி, தம்மை போல இந்த மனுஷனை ஆதாம் இழந்து போன அந்த நிலைக்கு தூக்கி எடுக்கும்படி இந்த அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அங்கே பீத்து கொடுக்கிறார். விற்கப்படுகிறது. விழாவில் ஈட்டில் குத்துறான் பாருங்க ஒரு மனுஷன், ரத்தமும் சதையும் ரத்தமும் நீரும் வெளியே வருது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் பிக்கப்பட்டு விட்டது, எல்லா ரத்தமும் சிந்தப்பட்டு விட்டது, மாம்சம் முதுகில் உழுத நிலம் போல ஆயிடுச்சு, பிச்சை எடுத்துட்டாங்க. அவ்வளோ பாடுகளையும் நமக்காக செய்தார். ஒரு புழுவை போல தான் சரீரத்தை தான் இரத்தத்தை அங்கே பிட்டு கொடுத்து அங்கே சிந்த விட்டு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து இன்றைக்கி அவருடைய பிள்ளையாக அவரை போலவே என்னை மாற்றியிருக்கிறார். பாருங்க, அவரை கொடுத்து என் இடத்துல அன்பு கூர்ந்த ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். அவர் ஒரு பிரசங்கம் பண்ணலை, அவர் ஆசீர்வதிட்டு போல, நல்லா வாழு, இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் பின்னால் பார்ப்போன்னு சொல்லிட்டு போல, ஏற்ற வேளையில் எனக்காக தன்னைத்தான் பிற்கப்படும்படி, அடிக்கப்படும்படி, வாதிக்கப்படும்படி, தன்னுடைய சரீரத்தை சின்னாபின்னமாக்கும்படி, ஒப்பு கொடுக்கும்படி இந்த பூமியிலே வந்தார். ஒரு பாட்டு பாடணும் பாருங்க, ஒப்பு கொடுத்திரியா உண்மையே எனக்காக. எதற்காக ஒப்பு கொடுத்தா? எனக்காக ஒப்பு கொடுத்தா, நான் மீட்கப்படும்படி, நான் அவரை போல மாறும்படி, அவருடைய ரத்தம் என் தலையில் சிந்தப்பட்டு பாவமர நான் கழுவப்படும்படி, பரிசுத்தவானாகும்படி, நீதிமானாகும்படி, தேவனுடைய பிள்ளையாகும்படி எனக்காக அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செய்தார் தியாகபுடனாய கிறிஸ்து. ஆகவே உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா அன்பு கூர்ந்தார்னு சொல்லி அப்படி போயிடுறதில்ல. ஆழமான சில காரியங்கள் அங்கே இருக்கிறது. எப்படிப்பட்ட அன்பை அவர் வெளிப்படுத்தினார், எப்படிப்பட்ட ரீதியிலே அவருடைய அன்பை எனக்கு காண்பித்தார் என்பதை இன்னும் அதிகமாக பார்க்கணும் பாருங்கள். உள்ளே போய் விசேஷமாக அந்த கல்வாரி தியான நாட்களையாவது இதை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே அகோர மரணம் நடந்தது. நியாயப்படி நாங்கள் தொங்க வேணும், நியாயப்படி என்னுடைய முதுகு வாழ்நாளை பிற்கப்பட வேண்டும், நியாயப்படி என்னுடைய கைகளிலே கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட வேண்டும். காரணம், பாவம் செய்தது நான், ஆதாமுடைய வித்துக்கு பிறந்தது நான், பாவியாக பிறந்தது இந்த உலகத்தில் நான். ஆனால் என் நிமித்தம் என்னுடைய அன்பராம் இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாகி என்னை அந்த கொடூரமான மரணத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இந்த அன்பை எண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். ஆவே இயேசுன்னு சொல்லும் பொழுது அன்பு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் பாருங்கள். இயேசுநாட்ட போனால் என்னத்தை பிடிங்கிடுவாரோ அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எனக்காக கொடுத்துருக்கிறாரு, என்னத்தை என்கிட்ட வாங்க போகிறார், என்ன என்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிற எதையுமே அவருக்கு தேவையில்லைங்க, எல்லாமே அவர்கிட்ட நிறைவாக இருக்குது. சகல விதமான நன்மைகளை நிறைந்தவர், சகல விதமான நன்மைகளும் எனக்கே அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. என்கிட்ட என்னத்தை வாங்க போகிறார் அவர்? இயேசுநாதர் கோயிலுக்கு போனால் என்னத்தையாவது பிடிங்கிடுவாங்களோ? இல்லை, எதையும் பிடுங்கிறதில்ல. தெய்வ அன்பை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பு உங்களை மூடட்டும், இந்த அன்பு உங்களை நிறைக்கட்டும். ஆகவே புழுவை போல் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறாராம். அது கீழே என்ன நடக்குது பாருங்கள். மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படி நிலையை சொல்கிறார் பாருங்க. மனுஷன் நிந்திக்கிறான், கேலி பண்ணுறான், சிரிக்கிறான். நான் சொல்லுகிறேன், பரலோகத்தில் இவருக்கு இருந்த மதிப்பு வேறு, இவருக்கு இருக்கிற அந்தஸ்து வேறு, இவருக்கு இருக்கிற மரியாதை வேறு. அங்கே கோடிக்கணக்கான தேவதூரில் இருக்கிறாங்க. ஒருத்தனும் வாயை திறந்து வேறு எதையும் பேசக்கூடாது. தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இதை மாத்திரம்தான் சொல்லணும். 2 சட்டைகளால் கண்களை முகத்தை மூடணும், 2 சட்டைகளால் பறக்கணும், 2 சட்டைகளால் காலை மூடணும். ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த வார்த்தையை மாத்திரம்தான் சொல்லணும். அவ்வளோ கனத்துக்குரியவர், அவ்வளோ மரியாதைக்குரியவர். அவர் இங்கே அற்பமான ஒரு மனுஷன் கேலி பண்ணிகிட்டு இருக்கிறான், கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். அத்தனையும் சகித்து கொண்டார் என்னுடைய மீட்புக்காக, உங்களுடைய மீட்புக்காக. என்ன வேண்டி கிடக்கு நான் சொல்கிறேன். ஒரு அகோரமான ஒரு பார்வை பார்த்துருந்தாருன்னா அன்றைக்கி ரோம சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த மனுஷன் எவ்வளோ தூரம் சாம்பலாக போயிருப்பான். ஆனால் அற்பமான ஒரு மனுஷன், அவன் கேலி பண்ணுறான் பாருங்கள். போலீஸ்காரன் தலையில் லத்தியை வச்சு முள்முடிகளால் சூட்டப்பட்ட அந்த கிரீடத்தை வச்சு அடிச்சுட்டு கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான், முகத்தில் காரி துப்புறான். அத்துணை பாடுகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக சகித்து கொண்டார். இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். எனக்காக சகித்து கொண்டார். பிதாவாகிய தேவனுக்கு தெரியுமா இது?
இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த உலகத்திலே அன்பு கொண்டார். எப்படி என் பிள்ளை இப்படிலாம் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி காயப்பட்டு பிக்கப்பட்டு இந்த மனுக்குலத்துக்கு பெரிய மீட்பை உண்டு பண்ண வேணும்னா இவ்வளோ அவமானங்களே என் பிள்ளை அடைய வேண்டியிருக்கும். பரவாயில்ல, என் பிள்ளை அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அதன் மூலமாக கோடி கணக்கான பிள்ளைகளை நான் பெற்றெடுக்க போகிறேன். எவ்வளோ பெரிய தேவனுடைய அன்பு பாருங்கள். மனுஷன் நிந்திக்கிறான், அவமதிக்கிறான், நீ தேவனால் இறங்கி கீழே வான்னு சொல்கிறான் பாருங்கள். கீழே வந்திருந்தா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒன்றுலாம் போயிருக்கும். ஆனால் வாயை மூடிக்கொண்டான், தம்முடைய வாயை திறவாதிருந்தாண்டு எஸ்ஐ 53 எழுதப்பட்டிருக்கிறது. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தாண்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் வாயை திறக்கலை? அங்கே வாயை திறந்திருந்தார்னா நமக்கு மீட்பு இல்லை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி வாயை திறந்து இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரன்னு கூப்பிடுறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அன்னைக்கு வாயை திறந்துருந்தாருன்னா என்னுடைய மீட்பே அங்கே காணாமல் போயிருக்கும். ஏன்னா அவருடைய வல்லமையை காண்பிக்கிற இடம் அது இல்லை, அவருடைய அன்பை காண்பிக்கிற இடமா இருந்தது. ஆகவே எனக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அந்த இடத்துல வாயை திறவாது இருந்தான்னு எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான், அவரை அவமதிக்கிறான், நிந்திக்கிறான், வாயை திறக்கலை. ஏன்னா வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டா மீட்பு இல்லாமல் போயிடும். பாருங்கள், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய தூஷணமான ஒரு வார்த்தை பாருங்கள். நான் கர்த்தர் சொல்லிட்டு தெரிஞ்சியப்பா, நீ நம்பியிருக்கிற, நீ கர்த்தர்னு சொல்ல, உன்னை நீ விடுதலையாக்க முடியல, அல்லது நீ நம்பியிருந்த அந்த பிதாவாகிய தேவன் கூட உன்னை விடுதலையாக்க முடியல அப்படின்னு சொல்லி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி பரியாசம் பண்ணி பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க. இவனுக்கு அறிவே இல்லை பாருங்கள். இவனுடைய பாவத்தை சுமந்து, இவனுடைய அக்கிரமத்தை சுமந்து, இவனுடைய வேதனைகளை சுமந்து அங்கே ஒருத்தர் தொங்கி கொண்டிருக்கிறாரு. மீட்பு என்பது அந்த மனுஷனுக்கு தான் அப்படின்றத உணர்வு இல்லை பாருங்கள். ஆகவே தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தனை சிலுவையில் அறைந்தாங்க. இவனுக்கு ஒரு வெளிச்சம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா எனக்காக தான் அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்னுடைய கீழ்ப்படியாமையும் என்னுடைய எல்லா கேடுபாடுகளையும் அவர் சுமந்து கொண்டு தொங்கி கொண்டிருக்கிறார் உணர்வு இல்லை. ஆண்டவராக இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். என்றைக்கு அநேக நேரங்களில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. அன்றைக்கு அவன் அறியாமை நிமித்தம் என்னை சிலுவையில் அறைஞ்சான். நீ என்னை பற்றி தெரிஞ்சு என்னுடைய அன்பை புரிந்து கொண்டும் எனக்கு விருப்பமில்லாத சில காரியங்களை, நான் விரும்பாத சில காரியங்களை, என்னுடைய சித்தத்திற்கு என்னுடைய திட்டத்துக்கு புறமான சில காரியங்களை நீ செய்து என்னை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, திருந்து இன்றைக்கெல்லாம் நாளைக்கு மாறு, தேவனுடைய அன்புக்குள்ளாய் வா, என்னுடைய அன்பை புரிந்து கொண்டவனாய், நான் எவ்வளோ பெரிய அன்பை காண்பித்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் இப்படிப்பட்ட தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான காரியங்களை நீ செய்ய மாட்ட. கர்த்தர் சொல்லார் பாருங்கள், ஏசுநாதர் சொல்லார், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேன். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்கள். இவெல்லாம் என்னை கேலி பண்ணுறான்ப்பா, இவெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறான், பண்ணிட்டு போட்டோம், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே, இந்த பூமிக்கு என்னை அனுப்பினவர், தாயின் கருவில் நான் இருக்கும் பொழுது என்னை அங்கேருந்து எடுத்தவர் நீர்தான், என்னுடைய தாயின் முலைப்பாலை நான் உண்ணும் பொழுது என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேன். இந்த தாய்ப்பால் குடித்து நான் வளர்ந்ததை காட்டிலும் உம்மை மேலே ஒரு நம்பிக்கை வச்சு உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருந்து நான் வளர்ந்து தான் பெருசு. அடுத்து சொல்லார், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருந்தீர், என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை. பிதாவாகிய தேவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, என்னை விட்டு தூரமாக போயிடாதீங்கப்பா, ஏன்னா ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயர் இல்லை. ஏன்னா பிதாவாகிய தேவனே நீர் தான் எனக்கு சகாயர், நீர் தான் இந்த உலகத்தில் என்னை அனுப்பினீர், உம்முடைய சார்பில் தான் அந்த பூமியில் வந்தேன், என் தாயினுடைய மார்பில் பால் குடிக்கும் பொழுது கூட நான் உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருந்தால் அதை குடித்தேன். அடுத்து சொல்லார்,
என்னை விட்டு தூரமாக போயிடாதீங்க. காரணம், நான் உம்மை நம்பி தான் இந்த பூமிக்கு வந்தேன். பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே மரிப்பதற்காகவே பிறந்த ஒரே ஒரு குழந்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன். மனிதனுடைய மீட்புக்காக, மனுஷனை மீட்டெடுக்கும் பொருளாக தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரிக்கும்படிக்கே பிறந்த ஒரே ஒரு குழந்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகவே நான் அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுட்டேன், ஆண்டவருக்காக அதை செய்துட்டேன், இதை செஞ்சுட்டேன், இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இதெல்லாம் அவருடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக, அவருடைய தியாகங்களுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அவர் செய்த தியாகங்களை எண்ணி பார்க்கணும். அது நிமித்தம், அன்பின் நிமித்தமாக சில காரியங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் செய்கிறது, நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய அன்பை காண்பித்து எனக்காக பெரிய காரியங்களை கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். பாருங்கள், பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறாரு. நான் உம்முடைய சார்பில் இந்த பூமியில் வந்தேன், உம்முடைய சார்பில் இந்த பூமியில் விழுந்தேன், தூரமாக போயிடாதீங்க ஆண்டவரே தேவனே, ஏன்னா ஆபத்து கிட்டியிருக்கிறது, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. எப்படிப்பட்ட ஒரு எல்லா வல்லமையும் இருக்குது அவருக்கு, ஆனால் அது எதையுமே அவர் காண்பிக்கலை. 100க்கு 100 மனிதன், 100க்கு 100 தேவனாய் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தா. பாவத்தை ஜெயித்தவர் அவர் தான், அக்கிரமத்தை ஜெயித்தவர், பிசாசுடைய காரியங்களை ஜெயித்தவராங்க வாழ்ந்தார். எதையும் எப்படி செய்ய முடியும் அவரால். ஆனால் பிதாவாகிய தேவன் நோக்கி வேண்டிக் கொள்கிறாரு, என்னை விட்டு தூரமாக போயிடாதீங்க. காரணம், பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னை வளைந்து கொண்டிருக்கிறாங்க, என்னை துன்பப்படுத்துகிறாங்கப்பா. இந்த ஜெபம் அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அந்த வேதனையை அவரும் பொறுத்து கொண்டார், இந்த வேதனையை இயேசு கிறிஸ்துவும் பொறுத்து கொண்டார். நான் எண்ணி பார்க்குறேன், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை எண்ணி பார்த்து, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக இவ்வளோ நேசமா, என் மேலே இவ்வளோ பாசமா, இதை எப்படி நான் சொல்லுவேன்? இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள்.